ஆண்டவரும் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அன்போடு வாழ்த்துகிறேன். நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்களா? இயேசு மிகவும் நல்லவர். நேற்று இரவு படுக்கை செல்ல நமக்கு நல்ல ஐநருக்கு கொடுத்து காலையில் ஆண்டவரை தேடி இப்பொழுது குடும்ப ஆசீர்வாதத்தை துதிய ஆராதனை கலந்து கொள்ள தேவனுக்கு வாய்ப்பு கொடுக்கிறார். தேவனுக்கு மங்களம் உண்டாவதாக குடும்பமாய் அமர்ந்து பாட்டு பாடி ஆராதிச்சு செய்தி கேட்டு தேசத்துல பெரிய வாக்கியம் கட்டாய் நம்மையும் அந்த குடும்பத்தை வாசிகளை பிரார்த்தனை செய்வோம். பரலோக பிதாவே, நன்மையான காலையில் ஸ்தோத்திரம். குடும்பம் அமர்ந்து பாட்டு பாடி ஜெபம் பண்ணி அந்த வார்த்தை தியானிக்க வந்திருக்கும். 30 நிமிடம் நலவற்ற பசங்க காலப்பட்டு நான் பாடுகிற பாடு ஆராதனை செய்தி எல்லாவற்றை ஆசீர்வதித்தாலும் இயேசு கிறிஸ்து புண்ணிய நாமத்தினால் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென் ஆமென். பிரியமானவர்களே, இயேசு மிகவும் நல்லவர். அவர் நல்லவராகவே இருப்பார். ஒருபொழுது கைவிட மாட்டான். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக, எப்போது நாம் மகிமைப்படுவதாக. மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உங்களுடைய தேவன் ஒருவர்தான் மகிழ்ச்சி சந்தோஷம் கொடுக்கிறவர். அவர் சந்தோஷம் சாருகிறார். தன்மையான பாடல் கைகளை தட்டி பாடு தேவன் மகிமைப்படுவார். மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கர்த்தரே தந்திடுவார். மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கர்த்தரே தந்திடுவார். சஞ்சலம் ஓடி போகும் தவிக்கும் விலகியோடும், சஞ்சலம் ஓடி போகும் தவிக்கும் விலகியோடும் மகிழ்ச்சி சிறசில் தங்கிடும். நம் ஆனந்தமாயாடி பாடுவோம். நித்திய மகிழ்ச்சி சிறசில் தங்கிடும். நம் ஆனந்தமாயாடி பாடுவோம். மகிழ்ச்சி பொங்கலே, சந்தோஷம் தங்குதே, மகிமை தேவனே என்னுள்ள துடிக்குதே. மகிழ்ச்சி பொங்குதே, சந்தோஷம் தங்குதே, மகிமை தேவனே என்னுள்ள துடிக்குதே. மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கர்த்தரே தந்திடுவார். மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கர்த்தரே தந்திடுவார். நெடுநாள் துக்கம் கலிப்பாய் மாறியும், நெடும் துன்பம் காதலாய் மறந்திடும். நெடுநாள் துக்கம் கலிப்பாய் மாறிடும், நெடும் துன்பம் காதலாய் மறந்திடும். துன்மார்க்கம் அழுகிடும், துயரம் நீங்கிடும், தேவன் மகிழ்ச்சி வாழ்வு குறித்திடும். துன்மார்க்கம் அழுகிடும், துயரம் நீங்கிடும், தேவன் மகிழ்ச்சி உங்காரம் தந்திடும். நித்திய மகிழ்ச்சி சிறசி தங்கிடும். நம் ஆனந்தமாயாய் பாடுவோம். வானத்தை பூமியை சிருஷ்டித்த ஆண்டவர் உனக்காக யாவையும் உண்டாக்கி மகிழ்வார். வானத்து பூமியை சிருஷ்டித்த ஆண்டவர் உனக்காக யாவையும் உண்டாக்கி மகிழ்வார். சிலையை திருப்புவார், சிறுமையை அகற்றுவார், சிறியவன் உன்னை சிறப்பாயாக்குவார். சிலையை திருப்புவார், சிறுமையை அகற்றுவார், சிறியவன் உன்னை சிறப்பாயாக்குவார். மகிழ்ச்சி பொங்குதே, சந்தோஷம் தங்குதே, மகிமை தேவனே துடிக்குதே. தடைகள் தகர்த்திடுவார், சத்துருவை அழித்திடுவார், அற்புதம் செய்திடவே அருகில் வந்திடுவார். தடைகளை கருத்திடுவார், சத்துருவை அழித்திடுவார், அற்புதம் செய்திடவே அருகில் வந்திடுவார். குடும்பத்தில் சந்தோஷம், தொழிலில் மகிழ்ச்சி, குடியேற்று ஆனந்தம் என்னாலும் வந்திடும். குடும்பத்தில் சந்தோஷம், தொழிலில் மகிழ்ச்சி, குடியேற்று ஆனந்தம் என்னாலும் வந்திடும். மகிழ்ச்சி பொங்குதே, சந்தோஷம் தங்குதே, மகிமை தேவனே என்னுள்ள துடிக்குதே. நித்திய மகிழ்ச்சி சிறசி தங்கிடும். ஆனந்தமாயாய் பாடுவோம். இயேசு மிகவும் நல்லவர். நாம் கொஞ்ச நேரம் கர்த்தரை ஆராதனை செய்யப்போது கண்ணை ஓடி வலதுகளை துவத்தி கொஞ்ச நேரம் கர்த்தரை ஆராதனை செய்யும். பரிசல் ஆராதனை பயன்படுத்துவார். எல்லாரும் கண்களை விட வலதுகள் துவக்கி இன்னைக்கு ஜூன் 3ஆம் தேதி தேவன் 3 நாளுக்கு நம்மை அற்புதமாக நடத்தினார். இந்த மாதம் அருமையான வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். நான் உங்களை கடாட்சிப்பேன்,
நான் என் மகிமையை புறஜாதிகளிலே விளங்க பண்ணுவேன் வாக்குப்பட்டிருக்கிறார். இந்த மாதம் தேவன் தமது மகிமையை விளங்க பண்ணுகிற மாதம், கடாட்சித்து நம்முடைய சாதகமான பக்கத்தில் இருக்கிற மாதம். 3 நாட்கள் நடத்தி இந்த ஆண்டில் 5 மாதம் கர்த்தரை நடத்தி காப்பாற்றி வந்த எல்லா கிருபைகளுக்காக, நடத்துவதற்காக, பாதுகாப்புக்காக, போஷிப்புக்காக, பராமரிப்புக்காக, நம்முடைய தேவையை கர்த்தர் சந்தித்தபடியா, நம்முடைய பாதுகாத்தபடியால், எல்லாத்துக்கும் விலைக்கு பாதுகாத்த விசேஷமாக கொரோனா தொற்று கிருமி நம்மை தொடாமல் கர்த்தர் பாதுகாத்தவர் எல்லாரும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். வாயில கடந்து ஸ்தோத்திர சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திர. நன்றியால் பாடிடுவேன் நல்லவர் இயேசு நன்மைகளை நல்கியே நாதனை நன்றியால் துதிப்பேன். கைத்தட்டி பாடி கர்த்தர் மையப்படுத்துவேன். நன்றியால் பாடிடுவேன், நன்றியால் பாடிடுவோம். நல்லவர் இயேசு, நல்லவர் இயேசு நன்றியெல்லாம் நல்லவர் இயேசு நன்றியெல்லாம் சிங்கடலாய் நடுவாய்த்திருக்க எங்கள் தேவனின் தரமே. சிங்கடலாய் நடுவாய்த்திருக்க எங்கள் தேவனின் தரமே. தானியலின் நால்வரையில் தயவமா தயவா, தயவமா தயவா. அவரை போல நல்லவர் ஒருவர் இந்த பூமியில இல்லை. வேதம் சொல்கிறது கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். பாவிகளுக்கும் ஒரு வழியை தெரிவிக்கிறார். நல்ல தேவன் அவர் நமக்கு ஒரு காரியம் செய்தால் நன்மைக்கு ஏதுவாதான் செய்வார். வேதம் சொல்கிறது அன்பின் ஒரு தீர்மானத்தை அழைக்கப்பட்டவராய் அவரிடத்தில் அன்பு கொடுக்க சகலமும் நன்மைக்கு ஏதுவா இருக்கு. இந்த கொரோனா தொற்று வியாதி ஒரு நன்மைக்கு தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆண்டு போய் ஏன் கொரோனா வந்து கேட்க கூடாது. கர்த்தர் நன்மைக்கு ஏதோ இந்த கொரோனா தொற்றில தீமையில ஒரு நன்மையை கர்த்தர் நமக்கு உண்டு பண்ணுவார். அவர் நன்மையை யோசிப்பு சொல்றார், நீங்க எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், கர்த்தரோ வெகு காலத்துக்கு முன்னே உயிரோடு இருக்கிற காக்கும்படிக்கு ரட்சிக்கும்படிக்கு என்னை கர்த்தர் இடத்தில் கொண்டு வந்தார். தீமை செய்ய நினைத்தீர்கள், கர்த்தர் இந்த தீமை எனக்கு நன்மையாக முடிய பண்ணினார். ஒரு தீமை நன்மைக்கு ஏதோ தேவ பிள்ளைகளை கர்த்தர் நல்லவர். எல்லா வேலைகளும் கர்த்தர் நல்லவர் சொல்லு, கர்த்தர் நல்லவர். நாம் இயேசு நல்ல தேவன் சொல்லு, நாம் இயேசு நல்ல தேவன். அவரை போல நல்லவர் ஒருவர் உண்மையிலே இல்லை. வலகத்தில் பெக்பர்ஸ் பாராது, நாம் இயேசு நல்லவர் ஒருவர் விலகினார். பாடி கர்த்தர் மையப்படுத்துவோம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாள் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாள் விலகிடார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாள் விலகிடார். வெள்ளம் போல சாத்தான் வருவது ஆவியான கொடியேற்றுவார். ஆவியான வேலையை கொடியேற்றுகிற வேலை. இந்த ஏசாயா 59:19 பார்த்தீங்கன்னா சத்துரு வெள்ளம் போலதான் வருவான். ஆனா ஆவியான கொடியேற்றி அவன் கிரியைகளை அழித்து நம்மளை காப்பாற்றி நம்மளை தப்புவித்து நம்மளை விடுவிக்க அன்பு தேவனா இருக்கிற சொல்லுங்க. வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவி தாமே கொடி விடுவார். ஒரு அடி சந்தோஷமா கைத்தடி பாடி கர்த்தரை மையப்படுத்துவோம். வெற்றி கோடி பிடித்திடுவோம், நாம் பிடிக்கிற நாடை நாடம் விடுவோம். வெற்றி கோடி பிடித்திடுவோம்,
சொல்லுகிறது, அன்றையும் உங்கள் சரீரங்களை ஜீவபலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய இறக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. பவுல் சொல்றாரு ரோமாபுரிக்கு, புத்தியுள்ள ஆராதனை எது தெரியுமா? ஜீவபலியை நம்ம ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஆண்டு சொல்லுங்க, எல்லாரும் வாட்ச் பண்ற எல்லா பேரும், ஆண்டவரே, I commit everything, Lord, my body, soul, spirit. என்னை முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறேன் சுவாமி. உமக்காக வாழ விரும்புகிறேன். வாழ்ந்தால் உமக்காகத்தான், மரித்தால் உமக்காகத்தான், உமக்காக தான் வாழ விரும்புகிறேன் சுவாமி. என்னை முழுவதும் ஒப்புக் கொடுக்கிறேன்னு சொல்லுவோமா? அதுதான் புத்தியுள்ள ஆராதனை. கர்த்தர் ஆராதனை பிரியப்படுகிறார். தாழ்த்து ஒப்புக் கொடுக்கிறோம். சகல துதிக்கான மகிமை ஒருவருக்கு ஏறெடுத்து நன்றி சொல்லி ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, கர்த்தருடைய ஜெபத்தை சொல்லுவோம். பரமண்டலத்தில் பிதாவே, உன் நாமம் பரிசுத்தப்படுவதாக, உன் ராஜ்யம் வருவதாக, முடிசித்த பரமத்தில் முன்னிலை செய்யப்படுவதாக. எங்களுக்கு தாரும் கல்யாண பாவத்தை வண்டி தரும். எங்களை சொந்தத்தை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்ய வல்லமை மகிமை எடுக்க முடியவில்லை. ஆமே. அன்பானவர்களே, அப்படியே நான் ஜெப சிந்தையிலே தேசத்துக்காக ஜெபிக்க போறோம். இந்த குடும்ப ஆசீர்வாத துதி ஆராதனை ஒவ்வொரு நாளும் இந்திய நமத்திலே பாஸ்டர் ரமேஷ் அவர்கள் முழங்கால் பணியிட்டு இந்தியாவை கத்த ரட்சிக்க, தமிழ்நாட்டு சண்டைப்பட்டு ரட்சிக்க, பாவையெல்லாம் மறந்துருக்க, தரித்திர ஒழிய, இருள் விலக, பற்றாக்குறை ஒழிய, செழிப்பு வர, எழுப்புது வர, தேசம் கத்தருக்கும் மாறணும். தேசத்து மேல ஒரு பாரத்தோடு நமக்கு இருக்கணும். தேசத்துக்காக ஜெபிக்க ஜெபிக்க தேச ஆசீர்வாதம் கத்தரமை ஆசீர்வாதம் இருப்பார். தேசத்தின் ரட்சிப்புக்காக பாஸ்டர் ரமேஷ் பிதாவே, அருமையான வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. மதிய வேலையில ஆண்டவரே, குடும்பமாய் ஆண்டவர் ஊழியரோடு இணைந்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. விலகும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா இருளான ஆவிகள் இயேசுவின் நாமத்தை விலகும்படியா ஜெபிக்கிறோம். எங்க இந்திய தேசத்தை ரட்சிக்கப்படும்படியா ஜெபிக்கிறேன். எங்க இந்திய தேசத்தை ரட்சிப்பீராக. எங்க இந்திய தேசம் ஒரு வெளிச்சம் உண்டாவதாக, ஒரு வெளிச்சத்தை கட்டளையிடுவீராக ஆண்டவரே. எங்க தேசத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எங்க இந்திய தேசத்தை ஆசீர்வதிங்க. எங்க தமிழ்நாடு ஆசீர்வதிங்க. எங்க சென்னை மண்டலத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எல்லா இருளான ஆவி விலகட்டும் ஆண்டவரே. எல்லா வானமண்டலத்து பொல்லாத ஆவி கிரியைகள் இயேசுவின் நாமத்தினால் செயலந்து போகும்படியா ஜெபிக்கிறேன். எல்லா விக்கிரகத்தின் கோட்டைகள் இயேசு தரமட்டமாகும்படியா ஜெபிக்கிறேன். எல்லா ஆண்டவரே சின்வத்திர மூடப்படும்படியா ஜெபிக்கிறேன். எல்லா ஒயின் ஷாப் மூடப்படும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உமக்கு பிடிக்காத காரியம் எங்க தேசத்தில் நடைபெறாதபடி ஆண்டவரே கர்த்தர் எங்கள் தேசத்தை வேலையெடுத்து பாதுகாத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன். எல்லா ஆண்டவரே அப்பா வேசித்தனத்தின் ஆவிகள் ஆண்டவரே, உபச்சாரத்தின் ஆவிகள் ஆண்டவரே, குடிவீரின் ஆவிகள் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தை விலகும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்க தேசத்தை பாதுகாத்துக் கொள்ளுவீராக. எங்க தேசத்தை பாதுகாத்துக் கொள்ளுவீராக. அங்க நடக்கிற ஆண்டவர் போராட்டங்கள் இயேசு மறந்து போகும்படியா ஜெபிக்கிறேன். எங்க தேசத்தில் ஆண்டவரே ஏழைகளுக்காக ஜெபிக்கிறேன். நடுத்தர மக்களுக்காக ஜெபிக்கிறேன். மீனவர்களுக்காக ஜெபிக்கிறேன். ரிக்ஷா ஓட்டுகிறவர்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆட்டோ ஓட்டுகிறவர்களுக்காக ஜெபிக்கிறேன். விவசாய மக்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தேவையை சந்திப்பீராக. அரசாங்கத்தில் வருகிற ஆண்டவரே ஆசீர்வாதம் பிள்ளைகளை கிடைக்க கர்த்தர் அனுகிரகம் செய்துள்ளபடியா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே இந்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். எங்க தேசத்தை ஒரு எழுப்புதல் கட்டளையிடுங்க ஆண்டவரே. மாபெரும் எழுப்புதல் ஆண்டவரே. எழுப்புதல் பற்றி ஆண்டவர் பற்றி எறியும்படியா ஜெபிக்கிறேன். இந்துக்கள் மனம் திரும்புவார்களாக, பிரஜாதி மனம் திரும்புவார்களாக. இயேசுதான் உண்மையான தேவன் அறிந்து கொள்ள எங்க தேசத்தை ஒரு எழுப்புதலை கட்டளையிடும்படியா ஜெபிக்கிறேன். எல்லா சபையில ஒரு எழுப்புதலை கட்டளையிடுங்க ஆண்டவரே. எல்லா சபையில ஒரு சொந்த இடத்தை கட்டளையிடும்படியா ஜெபிக்கிறேன். விசேஷமாக தேசத்தை ஆண்டவரே அப்ப உள்ளதை ஆண்டு கொண்டு இருக்கிற ஆண்டவரே, இந்த கொரோனா வைரஸ் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே அழிக்கப்படுவதனாலே சென்னை பட்டணத்தை விலகும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சீக்கிரமே ஆண்டவரே கொரோனா இல்லாதது ஆண்டவரே பட்டணமா எங்க சென்னை மாற்றும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பாதிப்புகளாக இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் ஜெபிக்கிறேன். கர்த்தரை குணமாக்கி ஆண்டவரே அவர் வீடு திரும்ப கர்த்தர் உதவி செய்துள்ளபடியா ஜெபிக்கிறேன். முற்றிலும் ஆண்டவரே இந்த கொரோனா வைரஸிலிருந்து ஒரு விடுதலை கட்டளையிடும்படியா ஜெபிக்கிறேன். உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே நீரே பாதுகாத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆண்டவர் தம்பி பண்ண ஜெபத்தை கேட்டு தேசத்தில் ஒரு பெரிய மறுரூபம் உண்டாக மாற்றம் உண்டாக எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் 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 நமத்திலே பிஷக்காட்டியிருக்கிறார். கர்த்தருடைய செய்தியை வழங்கி நம்ம ஆசீர்வாதம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அன்போடு நான் வாழ்த்துகிறேன். காலையிலே நான் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவரே இந்த குடும்ப துதியாரை என்ன சொல்லணும் ஒரு வேதத்தில் அருமையான வசனத்தை காண்பித்தார். வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் 10வது முழு வசனம் படிக்கணும். 35 10 முழு வசனம் படிப்போம்.
கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். இந்த வசனத்தை ஆண்டவர் காண்பித்தார். நல்லா கவனிங்க. இந்த வசனத்துல 3 ஆசீர்வாதம் இருக்கு, 3 நிபந்தனை இருக்கு. நீங்க ஆசீர்வாதம் பார்த்தீங்கன்னா நித்திய மகிழ்ச்சி தலைமையில் இருக்கும். 2வது சந்தோஷ மகிழ்ச்சி அடைவைகள். 3வது சஞ்சலமும் தவிப்பு ஓடி போடும். இது 3 பிளஸிங். ஆனா ஆசீர்வாதம் வந்து நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. நம்ம பொதுவா வாக்குத்தத்தை பிடிச்சி தொங்குறது, ஆண்டு வாக்குப்பட்ட வாக்குத்தத்தை பிடிச்சி தொங்குது, வாக்குத்தத்தை புண்டு போயிடும். ஒரு வாக்குத்தத்தை நிறைவேற நிபந்தனை ரொம்ப முக்கியம். இந்த 3 ஆசீர்வாதத்துக்கு மேல பார்த்தீங்கன்னா 3 நிபந்தனை. தம்பி திருப்பி படிராஜா, நிபந்தனை 3 நிபந்தனை மேல படிங்க. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி. கொஞ்சம் நிறுத்துங்க. கர்த்தரால் மீட்கப்பட்டவர் சொன்னா ரட்சிக்கப்பட்டவர்கள் பொருள் போடும். அவர் முதல் நிபந்தனை திரும்பி அப்படின்னா மனம் திரும்பி. 2வது ஆனந்த களிப்புடன் பாடி அப்படின்னா ஆண்டவரை துதித்து ஆராதிக்க வேண்டும். 3வது சீயோனுக்கு வருவார்கள். 3வது சீயோன்னா தேவாலயம், சர்ச்சுக்கு வருவார்கள். அப்ப 3 நிபந்தனை நல்லா கவனிக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து திருமணம், 2வது துதிக்கணும், 3வது சர்ச்சுக்கு வரணும். இது 3 இருந்தா 3 பிளஸிங். என்ன பிளஸிங்? உங்க சிரச நித்திய மகிழ்ச்சி, சந்தோஷ மகிழ்ச்சியா இருப்பீங்க. உங்க வாழ்க்கையில சஞ்சலத்துக்கு ஓடிப்போம். இந்த 3 பிளஸிங்ல ஒரு பிளஸிங் தான் ரொம்ப எடுத்தது. சந்தோஷ மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலத்துக்கு தானா போடும். அப்ப சந்தோஷம் அடையணும்னா நமக்கிட்ட 3 நிபந்தனை இருக்கும். ஃபர்ஸ்ட் நிபந்தனை இருக்கா செக் பண்ணிக்கங்க. நான் வந்து மனம் திரும்ப வேண்டிய விஷயத்தெல்லாம் மனம் திரும்பி இருக்கிறேன்னா, நீங்க வந்து மனம் திரும்பினா நான் வந்து விபச்சாரம் செஞ்சுதான் விட்டுட்டேன், குடிச்சிருந்தா விட்டுட்டேன், பீடி பிடிச்சதை விட்டுட்டேன், மூக்குமுடி போட்டதை விட்டு, அது கிடையாது. ரட்சிக்கப்பட்டன்னு சொல்றான், செத்தால விட பேச மாட்டேன்னு சொல்றான். அது எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா? ரட்சிக்கப்பட்ட மீட்கப்பட்டன்னு சொல்றான், 3 பைபிள் படிக்கலான்னு சொல்றான். எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா? இன்னைக்கு ஜெபிக்கிற மாதிரி இல்லைன்னா பிரியமானவருடைய வாழ்க்கையோ போடுறது சரி, அது ஜபம் ஊழிய விட்டுற மாட்டேன். அப்போ இதெல்லாம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள். இதெல்லாம் முதல்ல துருமணும். 2வது நல்லா துதித்து பாடணும். 3வது ஆலயத்துக்கு ஒழுங்கா போகணும். சர்ச்சுக்கு ஆடிக்கு ஒரு அம்மா இப்பதான் கொரோனா வந்துச்சுல, இனிமேல சர்ச்சுக்கு எப்படி வரப்போறாங்க தெரியல. நான் எங்க விசுவாசிக்கு பாத்தீங்கன்னா சில பேர் ரெகுலர் வருவான், சில பேர் ஆடிக்கு ஒரு மாசம் வருவான், சில பேர் ஃபர்ஸ்ட் பிக்னா உட்காந்துருவான் சொம்பு எடுத்துட்டு. ஒரு பிரதர் வந்து சொம்பு எடுத்துட்டு என்ன பண்ணா, எங்க அப்பா கொஞ்சம் ரசமும் அப்பமும் கொடுக்கும், நான் பிரசாதமா கொடுத்துருக்கேன் சர்ச்சில். அது திருவது மகிமை தெரியல பாருங்க. அப்போ இவனுக்கு பிரச்சனை வருது. அப்போ முதல்ல திரும்பு, 2வது நல்லா தூச்சாரு, 3வது சர்ச்சுக்கு வா. வாழ்க்கையில சந்தோஷ மகிழ்ச்சி சஞ்சலத்திற்கு ஓடியே போயிடும். உங்க வாழ்க்கை நித்திய மகிழ்ச்சி ராமேஷ் சொல்லுவாங்க போகட்டும். நீங்க செய்தி தலைப்பு சரி பாஸ்டர், இந்த 3 நிபந்தனை நான் ஃபாலோ பண்றேன், என் வாழ்க்கைக்கு இந்த ஆசீர்வாதம் வேணும்னு சொன்னா இன்னொன்னு ஆசீர்வாதம் கொடுப்பாரு சொல்ல பாருங்க. 3 ஆசீர்வாதம். முதல் ஆசீர்வாதம் செய்தி தலைப்பு சஞ்சல தவிப்பு ஓடி நித்திய மகிழ்ச்சி தங்கி சந்தோஷமா இருக்கணும்னா ஆண்டவருக்கு 3 நிபந்தனை செய்யணும். அது செய்யறேன்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா 3 பிளஸிங். என்ன பிளஸிங் பாருங்க. நம்பர் 1 4வது மனம் பதறுகிறவளை பார்த்து. ஃபர்ஸ்ட் சொல்றாரு மனம் பதறோட இப்படி ஆயிடுச்சு தெரியலையே, இன்னும் இப்படி ஆயிடுச்சு தெரியலையே. ஏன் மனம் பதறோட பார்த்து பயப்படாதிருங்கள். முதல்ல பயப்படாதிருங்கள். அப்புறம் திடன் கொள்ளுங்கள், தைரியமா இருக்கு. அப்புறம் இதோ உங்கள் தேவன் நீதியை சரி கட்டவும். இதோ தேவன் உங்களுக்கு நீதியை சரி கட்டவும். உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார். ஏதோ நீதி செய்யறதுக்கு பதிலளித்து வராரு. அவர் வந்து உங்களை ரட்சிப்பார். அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் சொல்லுங்க. முதல் குறிப்பு ரட்சிப்பார். மனப்பதறாதீங்க, திடன் கொள்ளுங்க, தைரியமா இருங்க, நீதியை சரி செஞ்சுட்டு உங்களுக்கு பதில் அளிச்சுட்டு உங்களை அந்த பிரச்சனை கர்த்தர் ரட்சிப்பார். முதல் குறிப்பு ரட்சிப்பார். ரட்சிப்பானா தற்சமயம் சந்திக்க பிரச்சனை வெளியே கொண்டு வருவார். ரட்சிப்பா கைகளை ஒரு தாமே சொல்லுவாரா, ரட்சித்து வெளியே கொண்டு வருவார். மனப்பதறாதீங்க, பயப்படாதீங்க, திடன் கொள்ளுங்க, நீதியை செலுத்து பதில்களுக்கு வராது. ஆனா கர்த்தர் உங்களை ரட்சிப்பார். ஆண்டவர் தற்சமயம் சந்திக்க வெளியே கொண்டு வருவார். முதல் குறிப்பு ரட்சிப்பார். நிபந்தனை விட்டுற போறீங்க, திருப்பி ஆசீர்வாதம் சொல்ல கூடாது. சந்தோஷம் சொன்னீங்க, மகிழ்ச்சி சொன்னீங்க, நித்திய மகிழ்ச்சி சொன்னீங்க, சஞ்சலத்தை முடிஞ்ச நிபந்தனை எங்க? திரும்பி விட்டாயா? சீயோனுக்கு ஒருவன் பொருத்தனை பண்ணிக்கிறாயா?
எக்காவது ஆண்டவர் துதிப்ப ஸ்தோத்திர சபையா நிபந்தனை ஃபாலோ பண்ணா இந்த பிளஸிங், அந்த பிளஸிங் வர 3 பிளஸிங் சொல்றேன். நம்பர் 1 ரட்சிப்பார். இரண்டாவது பிளஸிங் 5ஆம் வசனம் படித்தேன். 5ஆம் வசனம் படிப்பா. அப்பொழுது குருடரின் கண்கள் திறக்கப்பட்டு செவிடரின் செவிகள் திறவுண்டு போகும். செவிடர் செவி திறக்குமா, குருட கண்ணு திறக்குமா. இந்த திறக்கிறது திறக்கிற வல்லமை சொல்ல விரும்புது. இரண்டாவது குறிப்பு கர்த்தர் மூடப்பட்ட வழி, அடைக்கப்பட்ட வழி, ஆசீர்வாதம் அடைக்கப்பட்டிருக்கிறா, பொருளாதாரம் அடைக்கப்பட்டிருக்கிறா, நன்மை அடைக்கப்பட்டிருக்கிறா, எல்லாத்தையும் திறந்து விடுவார். நீங்க தேவ சமூகத்தில் நல்லா கவனிங்க. நீங்க அண்ணா சபத்தை என் மகனை பார்த்து என்ன சப்ஜெக்ட் படிச்சேன்னு கேட்டா 1 சபை 2 சபை அண்ணா படிச்சது அப்படின்னு. அண்ணா சபை வச்சு பாத்தீங்கன்னா சர்ச்சில் போய் முட்டி போட்டு அழுதுனே இருக்கிறான். ஏழி பாஸ்டர் கேட்கிறா குஷ்டு வண்டியான்னு கேட்காது. நம்மளா இருந்தா என்ன சொல்லி யோசித்து பாரு. நமக்கு ஒரு பிரச்சனை, நம்ம சர்ச்சில் போய் முட்டி போய் அழுதுறோம். பாஸ்டர் மேல நம்ம குஷ்டியாமான்னு கேட்டா நமக்கு என்ன யோசிச்சு வரும், சர்ச்சுக்கு அழுது குஷ்டியானு கிடையாது. அந்த அம்மா என்ன பண்ண சொல்றாங்க, எவ்வளவு பொறுமையா, அதுதான் அங்க மீட்கப்படுது, அங்கதான் ரட்சிக்கப்படுது, அங்கதான் விட்டுரும். ஏன் பாஸ் சிரிச்சுனே பேசுங்க சொல்லாதீங்க. எங்க வீட்டுல ஃபேமிலி விசுவாசி, எங்க விசுவாசில வீட்டுல எல்லாம் சிரிச்சுன்னா எனக்கு சிரிப்பு வருது. எதுக்கு ஃபேமிலி சிரிப்பு வருது? நான் சத்தியத்தை பேசிட்டு இருக்கிறேன், நீங்க குழம்பு எழுதுங்க. அந்த அம்மா என்ன பதில் சொல்லுவாங்க யாராவது தெரியுமா? அந்த அம்மா என்ன பேசுவாங்க, அந்த அம்மா குடிச்சிட்டு வெளியா இருக்கிற என்ன சொல்லுவாங்க, ஆண்டவனே நம்மளதான் தெரியும், ஆண்டவனே நான் அப்படிலாம் இல்ல, நம்ம அண்ணன் பேசுறது சரி, அதனால போகும் சொல்றாரு. நீ வேண்டி கூட அப்புறம் ஃபீல் பண்ணாரு, அப்புறம் ஏறி ஃபீல் பண்ணிட்டு மனசு கஷ்டப்பட்டு நீ வேண்டி கூட வழியே கத்தோட கட்டளை சொல்றாரு. போறாங்க, கலாச்சாரம் குழந்தை வந்துருச்சு. நான் உங்களை பார்த்து சொல்றேன், இயேசுவின் நாமத்துல இங்கதான் மிஸ்டேக் பண்றோம். எங்க மிஸ்டேக் பண்றோம்? நம்ம ஒருத்தர் புரிஞ்சுக்காம பேசுறது நம்ம உடனே கோவப்பட்டு பேசிடுறோம். நம்ம ஒரு தவறா அங்கதான் சின்ன பாவத்தை முடிச்சுங்க. நான் கில்ஃபர்ட் அங்க ஒரு பஸ் அதிகம் போயிருந்தேன். அவருக்கு 90 வயசு. காலை 7 மணிக்கு மறுபடியும் மேல காபி தரையாம். கூப்பிட்டு கண்டமா திட்டார். காபி தர தப்பு தான், நான் கூட காபி தர திட்டும். ரமேஷ் எங்கடா அறிவியல காபி இறங்கணும், காபி தர திட்டுறது தப்பா? 10 நிமிஷம் ஆர்டர் பேசுறாங்க. கில்ஃபர்ட் நீ என்ன விசுவாசி பேய் சர்பத்து முதல்ல மறுபடியும் அறிவிக்கிறோம். இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், அவங்க மறுபடியும் செகண்ட் ஃப்ளோர். ரெண்டாவது கேட்கறவங்க வாட்ச் பண்றவங்க கவனிங்க. கிட்டத்தட்ட 1000 ரூபாய் வாட்ச் பண்ணிக்கிறீங்க, கவனிங்க. மேல ஏறி செகண்ட் ஃப்ளோர் போயிட்டு மறுபடியும் போயிட்டுமா மன்னிச்சிருமா, இது தெரியாம கோபத்துல காப்பி தர திட்ட மன்னிச்சிருமா சொல்லிட்டு இறங்கி உட்காந்துரும். வயசு 90. அது ஒண்ணும் என்ன கேட்டா, நான் டாக்டர் என்ன கேட்டா, இது பெரிய பாவமே கிடையாது, காப்பி கூட திட்டினா பாவம், இதெல்லாம் ஒரு பாவமா அப்படின்னு விட்டுருவோம். கோபப்பட்டா தப்பு. எக்ஸாம்பிளுக்கு அந்த தாத்தா 91 வயசு, வயசு 91 91 வயசு காப்பி தர திட்டலாங்க. எங்க விழுந்துட்டோம் பாருங்க. நீங்க தயவுசெய்து நான் சொல்ற வாட்ச் பண்றேங்க. நம்ம எங்க விழுந்துட்டோம்? ஏன் நமக்கு சஞ்சலம், நமக்கு ஏன் தவிப்பு, நமக்கு ஏன் மனப்பதட்டம், நமக்கு ஏன் நெருக்கம், நமக்கு ஏன் கஷ்டம்? ஆண்டவர் நித்திய மகிழ்ச்சி தருகிறவர், சந்தோஷ மகிழ்ச்சி அடைய செய்கிறவர், சஞ்சத்தோட செய்கிறவர். நீங்க சரி செஞ்சீங்கன்னா ஆண்டவர் முதலாவது ரட்சிப்பார், இரண்டாவது வழி திறப்பா. அன்னைக்கு அண்ணாவுக்கு வழி காரணம் சொல்றாங்க. அந்த அம்மா அந்த மனப்பதம் உப்பு கொடுத்தாங்க. அப்ப இரண்டாவது குறிப்பு, உன் வாழ்க்கை தீர்க்க தரிசனமா சொல்றேன். எந்த இடத்துல வழி பூட்டப்பட்டிருக்கோ, எந்த இடத்துல வழி அடைக்கப்பட்டிருக்கோ, பொருளாதாரம் வரலையா, பைனான்ஸ் வரலையா, ஊழியம் அடைக்கப்பட்டிருக்கா, ஆத்மா வரலையா, திருமணம் ஒழுங்காவலையா, குழந்தை பிறக்கலையா, வாசல் அடைக்கப்பட்ட வாசல் திறக்கப்படும். இங்க சொல்ல குருட திறக்கப்பட்டது, செவிடு திறக்கப்பட்டது, திறக்கிற வெள்ளம் ஒளிப்படும். இரண்டாவது கர்த்தர் உங்க வாழ்க்கையை திறக்கிற வளவை விட்டு ஆசீர்வதிப்பார். கடைசி சொல்லி முடிச்சேன். மூன்றாவதாக தேவனுக்கு மகிமை உண்டாவதாக 6ஆம் வசனம் படிங்க. 6ஆம் வசனம். அப்பொழுது முடவன் மானை போல் குதிப்பான், ஊமையன் நாவும் கெம்பீரிக்கும், வனாந்தரத்திலே தண்ணீர்களும் நடுவெளியிலே ஆறுகளும் பாய்ந்து ஓடும். தண்ணீர் ஆறு எங்க பாயுமா? வனாந்தரத்துல செழிப்பு. மூணாவது செழிப்பை கர்த்தர் தருவார். வனாந்திரம் இப்ப கொரோனா வனாந்திரம் தான். இப்ப எங்க பார்த்தாலும் வருமானம் இல்ல, வேலை இல்ல, கடை திறந்து வைக்கிற ஆள் வரலன்றாங்க. ஆட்டோ வைத்து ஒரு ஆட்டோமேன் வாசல் உட்கார்ந்தாரு எங்க வீட்டு வாசல்ல. கடைசி வீடு உட்காந்து எப்படி சார் இருக்குது பிசினஸ் திருவரமான ஆட்டோ ஓட்டலாம் அரசாங்கம் சொல்லிச்சு. ஆட்டோ யாரும் வரமாட்டாங்க. ஏங்க வரமாட்டாங்க? கொரோனா பேசி ஏறி இருப்பாங்க, பயப்படுறாங்க. அதுக்கு பயப்படுறாங்க. நம்ம யாரும் சாதாரண தொடரும் கொரோனா பேசி யாரும் வந்திருப்பாங்க பயணம். ஒரு காலில் ஒரு சவாரி வர ஒரு சவாரி வரல கிடையாது. ஒரே ஒரு ஆள் வந்தாருங்க, பேர் நடந்து பேசிட்டு போய் சொல்ல. ஒரே ஒரு ஆள் வந்தாருங்க, 40 ரூபாங்க ஃபுல்லா கட்சி பெரிய உட்காந்துங்க மரத்துக்கு கீழே. அதுல 40 ரூபா 2 தர்பூசணி பழம் சாப்பிட்டு வீட்டுக்கு சும்மா போவோம். பாருங்க, வருமானம் இல்லை. இப்போ கடை திறந்தாலும் வேலை ஆள் வரமாட்டான். கடை திறந்தாலும் முடிவெடுக்கிற திறந்துட்டான்.
ஹாஸ்பிட்டல்ல சார் போட்டுருவாங்க, ஒருத்தர் வருவாங்க ஒளிவட்டு கிடைக்கு. கொரோனா வந்து போய் பாட்டு இப்ப கொரோனா வனாந்திரம் தான். ஆனா மனம் திரும்பின பிள்ளைகள், ஆலயத்துக்கு ஒழுங்கா போகிற பிள்ளைகள், கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகள், மீட்கப்பட்ட பிள்ளைகள் இப்படி செய்யும் பொழுது வனாந்திரத்தை செழிப்பை கட்டிடுவார். மூணாவது வனாந்திரத்தில் செழிப்பு. நான் சொல்லுகிற குறிப்பை கவனிங்கள். மனம் பதறுகிற வேலையிலே, பதட்டுகிற வேலையிலே, என்ன செய்ய கலங்குற வேலை, ரட்சிப்பின் வல்லமை வெளிப்படும். அவருடைய நாமத்தில் நான் சொல்லுகிறேன். இரண்டாவது பூட்டப்பட்ட அடைக்கோட திறக்கிறவன வெளிப்படும். மூன்றாவதாக இயேசுவின் நாமத்தை வனா செழிப்பு தருவார். சஞ்சலமும் தவிப்பு ஓடி போகும். சந்தோஷம் மகிழ்ச்சி அடைவீர்கள். நித்திய மகிழ்ச்சி சரத்தில் இருக்கும். நீங்க செய்ய வேண்டிய மூன்று நிபந்தனை தான். நம்பர் 1 மீட்கப்பட்டவர்கள் திரும்பி. நம்பர் 2 எக்காலத்தில் ஆண்டவர் ஆராதித்து. நம்பர் 3 ஆலயத்துக்கு ஒழுங்கா போய் தீர்மானம் வருவது. கர்த்தர் உங்க வாழ்க்கையிலே இந்த ஆசீர்வாதத்தை சந்தோஷப்படுத்துவார். அது இது ஒரு வருஷம் எங்க வாக்குத்தத்தம் எடுத்தோம். அந்த ஃபுல் பாட்டு பாடணும். ஒருவேளை நீங்க இந்த பாட்டு வேணும்னு சொன்னா நீங்க யூடியூப்ல போனீங்கன்னா இந்த வாக்குத்தத்த பாடு 2014 இந்த வாக்குத்தத்தம் இந்த பாட்டு இருக்கிறது. நீங்க ஒரு வருஷம் பார்த்து அந்த பாடல அர்த்தம் புரிஞ்சு ஒரு விஷயம் பாடலாம். ஒப்பு கொடுங்க. இந்த வாக்குத்தத்தை நிறைய பேர் ஒப்பு கொடுங்க. ஒப்பு கொடுத்துற செய்யறது கூட ரெண்டாவதுங்க. ஃபீல் பண்ணி ஒப்பு கொடுத்துற அர்த்தம் ஆரம்பிச்சிடும். ஃபீல் பண்ணி சப்மிட் பண்ணாலே மிராக்கிள் ஸ்டார்ட். அதுக்கப்புறம் தான் நம்ம கடைபிடிக்க வேண்டிய ஒரு கிருபை தருவார். இப்ப தீர்மானம் பண்ணுங்க. ஆண்டவரே நான் விட வேண்டிய கருத்தை விட்டு மனம் தருவேன். இரண்டாவது எந்த தூக்கிட்டே இருப்பேன். மூணாவது தேவாலயம் தவறாம போவோம். ஆண்டவரே அப்படி நித்திய மகிழ்ச்சி தலைமையில் இருக்கும். சந்தோஷ மகிழ்ச்சி அடைவீர்கள். சஞ்சலத்தை ஓடி போகும். சந்தோஷம் அடையக்கூடிய 3 காரியத்தை சொன்னேன். ரட்சிப்பா, வழி திறப்பார், வனாந்திர செழிப்பை தருவார். ரொம்ப அன்புள்ளது. ஒரு அடி பாடுமா? என் பையன் ஒரு அடி பாடுவாரு. தர நான் ஜெபம் பண்றேன். எல்லாரும் கை தட்டி பாடி தேவன் மகிமை. எல்லாரும் கண்ண மூடி வளர்கிறது. யாரெல்லாம் ஒப்பு கொடுக்க விரும்புறீங்க? யாரெல்லாம் வந்து அர்ப்பணிக்க விரும்புறீங்க? நான் கர்த்தரால் மீட்கப்பட்ட ஜனம். முதலாவது திரும்ப விரும்புகிறேன். இரண்டாவது இனி எந்த நேரத்தில் ஆண்டை துதிச்சுட்டே இருப்பேன். மூணாவது தேவ ஆலயத்துக்கு தவறாம ஒழுங்கா டைமுக்கு போவேன். நான் எங்க சர்ச்சுக்கு ஒழுங்கா டைமுக்கு போவேன். யாரெல்லாம் தீர்மானம் பண்ண விரும்புறீங்க? 3 தீர்மானம். அப்படி பண்ணீங்கன்னா நித்திய மகிழ்ச்சி உங்க மேல் இருக்கும். சஞ்சலத்துக்கு ஓடி போகும். சந்தோஷ மகிழ்ச்சி அடைவீர்கள். சந்தோஷம் 3 காரியம் செய்வார். ரட்சிப்பார், வழி தரப்பார், உங்க வாழ்க்கையிலே வனாந்திர செழிப்பை கட்டிடுவார். ஜோபுங்கம்மா ஒப்பு கொடுக்குறீங்களா? நான் வந்து இப்ப லைவ்ல பண்றேன். யாரெல்லாம் கை தூக்கணும் சொல்ல முடியாது. நீங்க தான் மனசுல பொறுத்துற பண்ணணும். மனசுல நீங்க தான் தீர்மானம் பண்ணணும். எல்லாம் ஒரு 1 மினிட் டைம் தரேன். எல்லாரும் கண்ண மூடி 1 மினிட் டைம் தராங்க. லைவ்ல வாட்ச் பண்ண 1 மினிட் டைம் தரேன். எல்லாரும் கண்ண மூடி. ஆண்டவரே யார் கூட தான் பேசுறீங்க போல நான் திரும்புறேன். அப்படி ஜெபம் பண்ணுங்க. அன்பின் பரலோக பிதாவே, தர்மையான மதியான வேலைக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். நான் காலையில ஜெபம் பண்ணி ஆயத்தப்பட்டு கொடுக்கும் பொழுது இந்த வாக்குத்தத்தை காண்பித்து வெறும் வாக்குத்தத்தை மாத்திரம் சொல்லாத மகளே, வாக்குத்தத்தை நிபந்தனை இணைத்து சொல்லி நான் சொன்ன ஆண்டவரே டைம் இருக்காதப்பா, இல்ல பரவாயில்ல நிபந்தனையை இணைத்து சொல்லி பிறகு ஆசீர்வாதத்தை சொன்னீங்க. நீ சொன்ன நடத்துதல்படி நிபந்தனையோடு கூட நீங்க ஆசீர்வாதம் சொல்லியிருக்கிறேன். யாரெல்லாம் அர்ப்பணிக்கிறார்களோ, யாரெல்லாம் ஒப்புக்கொள்றாரோ அவங்க வாழ்க்கையில் இருக்க சஞ்சலம் தவிப்பு நீங்க செய்து சந்தோஷ மகிழ்ச்சி அடைய செய்து அந்த நித்திய மகிழ்ச்சி சிறசல் கொடுத்து அவர் இப்படி இருக்க பிரச்சனை ரட்சித்து அவருக்கு வழி தரது ஆசீர்வாதத்தை அடைக்க ஆசீர்வாதம் வழி தரது அண்டவரே அவர் வாழ்க்கையில வனாந்திரத்தையும் வறட்சி மத்தியிலும் ஒரு செழிப்பு கொடுக்க நான் ஜெபிக்கிறேன். வர நாட்கள் இன்னும் வனாந்திரம் பஞ்சம் வறட்சி தான் திட்டமா சொல்லுங்கப்பா. தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில வனாந்திரம் செழிப்பு தருவேன்னு சொன்னீங்க. ஆசீர்வாதத்தை இப்ப உண்மையா ஒப்பு கொடுத்த யாரெல்லாம் ஒப்பு கொடுக்கிறாரோ
யாரெல்லாம் அர்ப்பணிக்கிறார்களோ, யார சத்தியத்தை கீழ்ப்படினாலோ அவர்களுக்கு இந்த வார்த்தைகள் பலிக்க உங்களுடைய ஊழியர்கள் மிகுந்த பாரத்தோடு கூட ஜெபிக்கிறேன். என் வார்த்தையை கனப்படுத்தி நீ சொன்னது உண்மைன்னு சொன்னா அநேக உள்ளத்திலே ஒரு மாற்றங்கள் வர நான் பிரார்த்திக்கிறேன். அடியேன என்கிட்ட ஏதாவது திரும்ப வேண்டிய காரியம் இருந்தா, நான் ஒருவேளை சோர்ந்து சரியாக ஆராதிக்க இருந்தா, நான் ஆலயம் செய்தால் என்னையும் மன்னியும் ஒப்பு கொடுக்கிறேன். கிரியை செய்யும், வசனங்கள் பலிக்கட்டும். இயேசு கிறிஸ்து புண்ணிய நாமத்தினால் ஜெபிக்கிறேன் பிதாவே. எல்லாரும் ஆமென் சொல்லுவோம். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வல்லமையும் கிருபையும் பரிசுத்த நடுக்கடலும் ஆசீர்வாத வழி நடத்தணும் இன்றும் என்று சதா காலமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மறுபடியும் பூலோகத்து வர இருக்க ஒவ்வொருவருக்கு கடவுது. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். கர்த்தரோடு பேசியிருப்பார் விசுவாசிக்கிறேன். வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. கர்த்தரோடு ஆசீர்வாதம். God bless you.